இது வரைக்கும் விஜய் படங்கள் நிறையா வெளியாகிருக்கு. சிவகார்த்திகேயன் படமும் நிறைய வெளியாகிருக்கு. அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு வெளியாகக்கூடிய படம் இது. இதற்கு முன்னாடி வரைக்கும் இது விஜய் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டின்னு நம்ம இதை ரொம்ப சிம்பிளாக சினிமாவோடே முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய படம், அதுவும் கடைசி படம், அதுவும் 2-3 மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் வெளியாகக்கூடிய ஒரு படம். சரியா? இது ஜனநாயகன். அதே நேரம் பராசக்தி எடுத்தீங்கன்னா அதுவும் தேர்தலை ஒட்டி திமுகவினுடைய மிக முக்கியமான அறிவு சுடர் பராசக்தி. கலைஞருடைய வசனம் ஒரு புரட்சி கனலை ஒவ்வொரு வார்த்தைகளையுமா கக்குன ஒரு படம் பராசக்தி. அதாவது ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜியும் ஒரு படத்துக்குள்ளே நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லி வெளிவந்த ஒரு படம் பராசக்தி. அந்த பேரை தாங்கி ஒரு படம் இந்த தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்பு வெளிவருது. அதுவும் புதிதாக கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கடைசி படத்தினோடு இணைந்து வரும்போது இது வெறும் சினிமா இல்லை, இது அரசியல் முழுக்க